இப்போ கன்னியாகுமரி மாவட்டம்லாம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. கடற்கரைகளில் மீனவர் சமூகம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அங்கெல்லாம் திமுகவுக்கு இயல்பாகவே ஓட்டு விழக்கூடிய ஒரு கல்ச்சர் அதிகமாக இருக்கும். பட் அந்த ஏரியாவில் போய் பார்த்தா அப்படியே டிவிகேவாக மாறியிருக்காங்க. ஒரு ஃபாதர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரை ஒரு கடற்கரையிலேருந்து அழைச்சிட்டு வந்து மாணவர்களை இளைஞர்களை உட்கார வச்சிருக்கிறார். எல்லாம் ஒரு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க. அப்போ நான் திடீர்னு அந்த இதில் பேசிக்கிட்டே இருக்கேன், கேட்குறேன் அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன புரிதல், என்ன இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபாதருக்கு ஒரு ஃபோன் வருது, கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துடுறேன், டயசிஸ்லேருந்து கால் வருதுன்னு வெளியே போகிறார். அந்த நேரத்தில் சும்மா கேட்குறேன், ஏன்னா ஃபாதர் இருக்கும்போது பேச மாட்டாங்க, ரொம்ப திறந்த மனதோடு பேச மாட்டாங்க. ஏன்னா பெரும்பான்மையான ஃபாதர்கள் இடதுசாரி சிந்தனையாளராக இருப்பாங்க. அது இல்லைன்னா திமுக ஐடியாலஜியில் இருப்பாங்க. அது ஏன்னா பாஜக எதிர்ப்பு, பாஜக என்பதனால ஒரு எதிர்ப்புனால இருப்பாங்க. அப்புறம் அந்த 40-50 பேர் இருக்காங்க அந்த இடத்துல. நான் கேஷுவலாக கேட்குறேன், யாருக்கு உங்களை ஈர்க்கிறாங்க, எந்த அரசியத்தில் இருக்கிறாங்க? முழுக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த இதில் 40 பேரில் 32 பேர் விஜயனை கை தூக்குனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த இடம் தான் திமுகவுக்கு ரொம்ப ஆபத்தை தரக்கூடிய இடம். நீங்கள் வந்து இந்த ஓட்டு எல்லாமே பாஜக உள்ளே வந்துடும், பாஜக மீதான ஒரு பயத்தை உருவாக்கி திமுக சேவ் பண்ணியிருந்த ஓட்டு. அண்ணா திமுகவை இது பாதிக்குமான்னு கேட்டால், ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள்லாம் அதிமுகவுக்கு தானே போடணும்.